பாமகவிற்கு ஏற்பட்டுள்ள பிளவிற்கு பின்னால் பாஜக தேசிய தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தான் காரணம் என்கின்றனர் உட்கட்சி விவரம் அறிந்தவர்கள். பாஜகவால் உடைகிறதா பாமக? பாமகவை ஒன்றிணைக்க உதவுமா அதிமுக? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பாமகவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அன்புமணி ராமதாஸ். இதனால் இளைஞர்கள் அதிக அளவில் பாமகவிற்கு வருவார்கள் என ராமதாஸ் எதிர்பார்த்த நிலையில் அது நடக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. மாறாக பாமகவில் இருந்து பிரிந்து சென்ற புது கட்சி தொடங்கிய வேல்முருகனுக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் வேல்முருகனை மீண்டும் பாமகவில் சேர்க்க ராமதாஸ் பல முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்காக வேல்முருகனிடம் இருக்கிறது. அதாவது அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் தவிர்த்து மற்ற தொகுதிகளை தங்களிடம் தந்துவிட பாஜக சொல்லி இருக்கிறதா? அதோடு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை நாங்களே பிரித்து தந்து விடுகிறோம் என்றும் பாஜக தரப்பில் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்படி சென்றால் 15 தொகுதிகளுக்கு மேல் பாமகவிற்கு கிடைக்காது என்பதால் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினால் அதிக தொகுதிகளை பெற முடியும் என ராமதாஸ் நம்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்புமணி தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் ராமதாஸை சமாதானப்படுத்த தைலாபுர தோட்டத்திற்கு பாமக நிர்வாகிகள் தொடர்ந்து படையெடுத்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் யாரையும் ராமதாஸ் சந்திக்கவில்லை. இது குறித்து ராமதாஸ் ஆதரவு வட்டாரத்தில் விசாரித்த போது அன்புமணிக்கு மீண்டும் இளைஞரணி தலைவர் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முகுந்தன் பஞ்சாயத்துக்கு இதன் மூலம் முற்றுப்புள்ளி வைக்க ராமதாஸ் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர்.